ஒரு பிரஷருமே இருக்காது. நல்ல பால், நல்ல ஸ்ட்ரோக். ஸோ சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எதுல மிஸ்டேக்னே சொல்ல முடியாதுங்க. சூப்பரா சொன்னீங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்காக அதிக ரன்கள் வந்து இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. யூடியூப்ல போட கஷ்டப்பட்டு நிக்கிறாரு. பதிவு செய்யறாங்க 63 for loss. Aramco's energy. भारत सरकार Sudhi Mandana 27, Safali Verma 28. பாப்பமா ஒஃபார் அடிப்பாங்க. 9 ஓவர் போட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் யார் ஜெயிக்கா பார்ப்போம். சஃபாலி வருமா வந்து அடிச்சா அந்த மேட்ச் முடியும். அவங்களுடைய அவங்க நம்ம இந்தியன் டீமோடைய இருக்காங்க. நிறைய வகையில கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. பர்టిక్యులர்லி வந்து பாத்தீங்கன்னா ரிச்சா கோஷோட இன்ஜுரி ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும், பிரதிகா ராவல், சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. பல கோடி மக்கள் இந்தியன் ஃபேன்ஸ், இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த போட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாக்காக விளையாண்ட 2 பேர் பக்கத்துல இருக்காங்க. என்னப்பா எச்சி துப்புன மணி இருக்கு. எங்க குடுங்கல நீங்க போட்டு சாப்பிடுறீங்க. இந்தியாக்காக ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க. எங்க காட்டுங்க காட்டுங்க. சரி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. அது காட்டுங்க எனக்கு வேணாம். இப்ப பாத்து சாப்பிடுங்களா? நான் போடல. இப்ப பாக்கலண்டா போட்டேன். எங்க பாக்கலன்னு போட்டேன். நான் என்ன செஞ்சேன்? இப்ப பாக்கல. பாலப்பாரு கரு அப்படின்னு ஜாக்லின் அவங்க சிக்னல் பண்ணிருக்காங்க. இந்த பேஸ்ல 4 ஃபீல்டர்கள் வெளிய வைக்க முடியும். 4 ஃபீல்டர்கள் வைக்க முடியும். சஃபாலி வருமா இன்னொரு ஷாட் இருந்து போயிருக்காங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஓவர் 1-14 சைவர் சஃபாலி வருமா இருந்தாரு. நீங்களும் வந்து ப்ரீ ஷோல நிறைய அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது நல்ல ஒரு ஸ்டார்ட் வேணும். அவங்க ரெண்டுமே வந்து 6.4 ரன் ரேட் இருக்கு. சோ அதுலயே வந்து ஒரு +.4 இந்தியாக்கு இதே மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா 350 எதிர்பார்க்கலாம் இந்தியா கிட்ட. நல்ல பாலிங்க, நல்ல ஷாட்ங்க. இப்போ ஷெஃபாலி வந்து இந்த T20 மோட்ல வந்து எல்லா பாலும் அடிக்கணும் பாக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பால் பண்ணி ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்கோர்ஸ் போடலாம். டைமிங் இந்தியாவோட டைமிங் மட்டும் பாருங்க. இந்த பிட்ச்ல மழை பெய்தோ என்னமோ, ஆனா அவங்களோட டைமிங்ஸ் தான் அந்த டைமிங்னால நிறைய பவுண்டரிஸ் வந்து இருக்கு. மாடர்ன் டைமிங் அகைன்ஸ்ட் ஸ்மித்தி அண்ட் ஷெஃபாலியோட டைமிங் நம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த 64 ரன்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒரு பிளேயருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். சோ அந்த வகையில ஷெஃபாலி வர்மாக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ப்பு கிடைச்சு செமி ஃபைனல்ஸ்ல வந்த உடனே அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண